ஹதீஸை தொடர்ந்து சொல்லுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், சில பெண்கள் இருக்கிறார்கள் பச்சை குத்தி கொள்வார்கள். இன்னைக்கு நிறைய ட்ரெண்டா போச்சு. இன்னைக்கு பச்சை குத்துறது எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்திக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களும் பச்சை குத்துவதிலே மிகவும் ஆசை உள்ளவர்களாக, மோகம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்ப்பது மிக வெட்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பச்சை குத்திவிடக்கூடிய பெண்கள், பச்சையை குத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுக்காக வேண்டி தங்கள் முகத்தில் இருக்கின்ற முடிகளை வெட்டக்கூடிய பெண்கள். சிலர்கள் புருவங்களை எல்லாம் சரி செய்வார்கள். இன்னைக்கு பியூட்டி பார்லர் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அமட்டங்கிறாது, அது முடிவெட்டக்கூடிய கடை தான். அது பியூட்டி பார்லர் பேர் மட்டும் வேற. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஹஜ்ஜாமுடைய கடை, முடிவெட்டக்கூடிய கடை. பெண்கள் அழகு நிலையம் என்பதாக வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அடிப்படையிலே எந்த ஒரு பெண் தன்னுடைய முகத்தை அழகுக்காக வேண்டி முகத்தில் இருக்கின்ற முடிகளை களைவது, உடலில் இருக்கின்ற முடிகளை களைவது, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திலே எந்த இடத்தில் இருக்கின்ற முடிகளை எடுக்க சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த முடிகளை தவிர அக்கிலில் இருக்கின்ற முடிகளை எடுப்புவது 40 நாளைக்கு ஒரு முறை எடுப்பது சுன்னத்தான காரியங்கள். மறைவான இடங்களிலே, மறை உறுப்புகளிலே இருக்கின்ற முடிகளை அகற்றுவது 40 நாளைக்கு ஒரு முறை அகற்றுவது இஸ்லாத்திலே ஆக்குமாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் இப்படியும் சொல்லப்படுகிறது, இது போன்ற முடிகளை எடுக்காமல் ஜும்மாவுக்கு கூட வருவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற முடிகளை தான் களையப்பட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நெஞ்சில் இருக்கின்ற முடிகளை களைவது, கையிலே இருக்கின்ற முடிகளை களைவது, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, தாடியின் முடிகளை களைவது. கண்ணியத்திற்குரியவர்களை, மீசையை சிரைப்பது கூட இஸ்லாத்திலே ஹராம். மீசையை நீங்கள் ட்ரிம் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது, கட்டிங் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று தலைமுடிகளை நீங்கள் ஒரே மாதிரியத்தான் வெட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அப்படி இல்லை, ரெண்டு பக்கமும் ஒரு பாத்தி மாதிரி எடுத்துறான், மேல பார்த்தா பூங்கா மாதிரி இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை கேட்டா அது ஒரு மாடல், உங்களுக்கு தெரியாதன்னு சொல்றான். ஒரு பக்கமா எடுத்துறான், இந்த பக்கம் முடியே இல்ல, இங்கிட்ட சீவி இருக்கான், வாங்கெடுத்து சீவி இருக்கான்னு பார்த்தா வாங்கெடுத்து சேவல, அவன் செலுத்து எடுத்துட்டான், எழுதி மாதிரி வெட்டிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களை இது போன்று வெட்டக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது.